ஜெனி என்ன வேணும்? ஆ ஆட்டுக்கால் சூப் வேணும், வாங்கி தரியா? ச்சீ, மட்டமா பேசுறான். இது ஜூஸ் கடடி. அப்புறம் என்ன? ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு பைனாப்பிள் சொல்லு, இல்லைன்னா பப்பாளி ஜூஸ் சொல்லு. ஆக மொத்தம் மாட்டி விடாம இருக்க மாட்டே போல. உனக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லை பாரு. கொன்னுடுவேன். எப்பயே போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. அடியே போய் சொல்லு. ஆல்ரெடி நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு தடவை ஃபெயிலு, நைன்த்தில் ஒரு தடவை ஃபெயிலு. அது மட்டும் இல்லை, போன மாதம் உனக்கு பர்த்டே கொண்டாடியாச்சு. இப்போ உனக்கு வயசு 18 தாண்டியாச்சு. நீ விருப்பப்பட்டு தான் மேடம் பண்ண அப்படின்னு நானும் சொல்லுவேன். ஹலோ, என்ன லுக்கு, பயந்துட்டியா? சரியான கேடிதான் நீலாம் இல்லை? ஏய் சும்மா சொன்னேன். ஜெனி உனக்கு ஒன்று தெரியுமா? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு சொல்லு. கொஞ்சம் வாயை மூடி நார்மலாக இருந்தீங்கன்னா உன் மூஞ்சி நல்லாயிருக்கும். இல்லைனா நான் இப்படியே திரும்பி போயிடுவேன். அதான் சொல்ல வந்தேன். சிறப்பாக அடிப்பேன் நாயே. என்ன சொல்லு. எனக்கு பிஜி படிக்கிறத விட ஜாப் போகலான்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? இல்லை, ஜாபுக்கெலாம் என் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கடி. நீ பொம்பளை பிள்ளையா? கேர்ள், நானே ஜாப் போகலான்னு சொல்கிறேன். எது பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டில் விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க? மென்டல். ஏய் ஜெனி, உனக்கு தெரியாது ஜெனி எங்கள் அம்மாவை பற்றி. எங்கள் அம்மா வேறு மாதிரி யோசிப்பாங்க. சரியா, காலேஜ் போயிட்டு இருந்தால் கூட சரி பிள்ளை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கிற விஷயத்தில் எங்கள் அம்மா வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பட் வேலைக்கெலாம் போகணுன்னா, வேலைக்கு எப்படி போகணுமாடா, இங்கேயே போடா, பக்கத்துலேயே போடாமாங்க. நம்ம என்ன பக்கத்தில் என்ன கம்பெனியாக இருக்குது போகிறதுக்கு? அதெல்லாம் முடியாது. நான் வேலைக்கு போகிறேன், நீயும் வர. ஒரே கம்பெனிக்கு தான் நம்ம வேலைக்கு போகணும். ஏய் இருடி, முதல்ல எக்ஸாமை முடிடி. சரியா, அரியரை கிளியர் பண்ணு. 2 பேரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரே கம்பெனியில் வேலை கிடச்சிரும் பாரு. போடி. நெகட்டிவாக பேசாத சிவா, டென்ஷன் ஆகுது. நீ வந்து யதார்த்த புரிஞ்சுக்காம ஒரே கம்பெனிலாம் வேலைக்கு போகணும்னு சொல்றியா? அது எப்படிடி? எவனாவது உங்ககிட்ட வந்து பேசுவான், ஏதாவது பண்ணுவான், அதை பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகாதா என்ன? ஓ, அப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? யாராவது பேசினா உடனே போய் பல்ல கட்டி பேசுகிற மாதிரி தெரியுதா? ஏய் ஏய், நான் அப்படி சொல்லுச்சு, நீ சொல்கிறத கேளு ஃபஸ்ட்டு. அப்புறம் எதுக்கு அப்படி சொன்னேன்? யாராவது வந்து பேசினா எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படி இப்படின்ட்டு. கம்பெனினா 4 பேர் பேச தான் செய்வாங்க, நம்மளும் பேசி தான் ஆகணும். பட் என் கேரக்டர் உனக்கு தெரியும்ல. பூமரக்கா மாதிரி பேசிகிட்டு இருக்காத. முதல்ல ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு கிளம்பு. உன் ஜூஸும் வேணாம், உன் முகரையும் வேணாம். சுடுதண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா உன் மூஞ்சில் ஊற்றிட்டு போகலான்னு பார்க்குறேன், இங்கே எதுவும் கிடைக்கல. சிப்ப. ஹலோ தம்பி. என்ன அங்கிள், ஜூஸ் உங்கள் காசு இல்லையா? என்ன வேணும்? நான் தான் ஜெனியோட அப்பா. ஏய் இல்லடா. ஏக்கா, இந்த சிவா வந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவான். சித்தப்பானதை நினச்சி இந்த பயலை இன்னும் காண பாரு. ஆமாம்மா, வருவான் வருவான் இரு. தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அதையும் இதையும் போய் வாங்கிட்டு வருவான் பாரு. தெரியுமா, கொஞ்சம் நகருங்க. ஏ சரவணா, எங்க ஆண்டாள் விட்டுட்டு தனியாக வந்துட்டு இருக்க? எங்க அவ? போய் அவ கூட இருடா. பெரியமா அவளே வருவா பாரு பெரியமா. சரி, இப்போ ஒரு நடிப்பு போட்டுற வேண்டியதான். இல்லைன்னா அவ்வளோதான், நம்மள யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயோ, மரும வரலா. எங்க நல்லா நவரு நவரு நவரு. ஆண்டிய ஏக்கா, கொஞ்சம் ஓரமாக போய் உக்காருங்கத்தா. மரும வர, அவ வேற, யாரும் இடிச்சு போடாதீங்க. எல்லாம் நவருச்சிரவனா. ஆண்டாளு வாம ஏமா மூஞ்சி நல்லா இருக்கு. வந்து உட்கார உட்கார உட்கார. ஒடியா 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 ஒடியா. நீ நிற்காத. நீ நின்னா அத்தையை கால் வலிக்கு பாரு. நிற்கலாம் கூடாது இந்த டைம்ல. வா, அத்தை சொல்கிறல வந்து உட்காரு. எத்தா நான் வந்து உட்கார்ட்டேன். வாமா போய் உட்காரு அத்தை பக்கத்தில். மாமா கோச்சுக்காதீங்க மாமா, எனக்கு டயர்டாக இருக்குன்னு உட்காந்துருக்கேன், தப்பு எடுத்துக்காதீங்க. ஆமாடி மருமோளே, உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா ஜாக்கிரதையா இருக்கணும். நிமிஷத்துக்கு நிமிஷம் நல்லா சாப்பிடணும். நீ சாப்பிட்டாதான் உள்ள இருக்க பிள்ளைக்கு தெம்பா இருக்கும். சரியாம்மா? என்ன வேணாலும் தயங்காம கேளு. நானும் கடை வீட்டுக்கு போனா வாங்கிட்டு வரேன். சரிங்க மாமா. யோ நவரி அங்கிட்டு. ஆண்டலே, என்ன செய்து ஏன் அப்படி இருக்கிற? என்னன்னு சொல்லி என்கிட்ட. உடம்பு நல்லா இருக்கா இல்லையா? ஏன் மூஞ்சி நல்லா வச்சிருக்கிற? அத்தை போயிட்டு சுடுதண்ணி வச்சு எடுத்து வரட்ட? ஐயே, அவ வாந்தி எடுத்த டயர்ல இருக்கிறா. சுந்தரி, நீ ரொம்ப தாண்டி இப்போ மருமூளை தாங்குறா. எல்லாம் ஒரு காரணத்தோட தாண்டி இருக்கிறீங்க. சுந்தரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாந்தி எடுத்துட்டு பல்லம்மா, அதனால் வாயெல்லாம் கசக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ உட்காரு சத்த. அப்படிதான் இருக்கும் மாசமாக இருக்கும்போது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. ஆமாங்கத்த, வேற ஒன்றும் எனக்கு பண்ணலங்கத்த. நீங்கள் உட்காருங்கத்த, எனக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ, நீ இப்படி இருக்கிறது என்னால் அத்தையால் தாங்கிட்டு இருக்க முடியலம்மா. சிரிச்சு முகமாக இருமா. ஐயோ, எனக்கு ஒன்றும் இல்லைங்கத்த, நீங்கள் உட்காருங்கத்த. அவரையும் வேலைக்கு போக சொல்லுங்கத்த, அவர் வீட்டிலேயே இருக்காரு. இத்தனை பேர் நீங்கள் என்ன பார்த்துக்கிறதுக்கு இருக்கீங்களா, அவரை போக சொல்லுங்கத்த. ஆமாம், அவன் வேலைக்கு போனாதான் இவளை நம்ம காலி பண்ண முடியும். எப்படியாவது அவனை வேலைக்கு அனுப்பணும். அவள் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டே. இப்போ பாரு. ஏன் சரவணும், வேலைக்கு போ. நாங்கள் இத்தனை பேர் ஆண்டாளை தாங்கிறதுக்கு இருக்கோம். பார்த்துக்க, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? நீ இதுக்கு கூட இருந்துகிட்டு இருக்க? கிளம்பு போ. நானும் அதாம நினைச்சேன், எத்தனை பேர் பாத்துக்கிறீங்கன்ட்டு. சரிம்மா, நான் டியூட்டி கிளம்புறேன். அப்புறம்
நான் என்ன சொல்கிறேன் சரவணா, 1000 பேர் கூட இருந்தாலும் புருஷன் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீ கூட இருக்கலாம்ல. ஏ ரங்கநாயகி, என்னடி சத்தம் வேற மாதிரி வருது? ஏக்கா ரங்கநாயகி அக்கா, இப்போதாக்கா புள்ள உண்டா இருக்கு. ஒரு 7 மாசத்துல கூட இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு 5-6 மாசம் வரைக்கும் நம்ம தான் இருக்கிறோமே. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நம்ம கூட இருக்கிறோம்ல, நம்ம பார்த்துக்கலாம். கடைசி 9வது மாசம் 10வது மாசத்துல வேணா பையன் கூட இருக்கட்டும். நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம்ல. ஆமா ஆமா, சுந்தரி சொல்றதும் சரிதான். நீ வேலைக்கு போ சாமி, கவர்மெண்ட் வேலையெல்லாம் லீவு போடாதயா. சரிங்க பாட்டி, அப்போ நான் போய் கிளம்புறேன். அப்பா ஒளிஞ்சாண்டா சாமி. அத்தை மாமா உட்காருங்க. அத்தை பெரியத்த நீங்களும் உட்காருங்க அத்தை. இல்லைம்மா, எனக்கு காட்டில் வேலை இருக்குது, நான் வரேன். சிவா வந்தால் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன். தள்ளுங்க 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 தள்ளுங்க, என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு? இங்கே பாரு, இந்த பையலுக்கு ஆயுசு 100. வாடா. ஐயோ பெரியம்மா, ஐஸ் 100லாம் வேணாம் பெரியம்மா, எனக்கு 70 போதும். படுவோ வாயில போடு, அடிச்சு போடுவேன் பார்த்துக்க. ஆ, என்ன அண்ணி உட்காந்துருக்காங்க, அதுவும் அம்மாவுக்கு முன்னாடி. என்னவா இருக்கும்? என்ன எல்லாம் சுற்றி கூட்டமாக இருக்கீங்க? அம்மா இந்த மாதிரி சும்மா அமைதியாக இருக்க மாட்டாங்களே அண்ணி உட்காந்ததை பார்த்துட்டு. ஐயோ, என் வாயெல்லாம் அடக்க முடியாது. இப்போ பாரு. சிவா, இங்கே பாரு. பெரியம்மா சொல்லுங்க பெரியம்மா. ஏன்டா அருக்கட்டவனே, ஊரையே சுற்றிட்டு வேற. இனிமேல் நீலாம் ஊர் சுற்ற முடியாது. நீ சித்தப்பா போகிற, இனிமேல் புள்ளைய பார்த்துட்டு வீட்டில் இரு. அண்ணி கையை கொடுங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பித்து பாயல, அண்ணி கையை பிடிக்கிறானா? போய் வேலையை பாருடா. ஹை நான் சித்தப்பா ஆயிட்டேன், ஹை நான் சித்தப்பா ஆயிட்டேன், ஹை நான் சித்தப்பா ஆயிட்டேன். சித்தி மட்டும்தான், சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுவேன். என்னது சித்தியை கூட்டிட்டு வரியா? இது என்னடி புது கதையா இருக்குது? எம்மா இங்கே இரு, நான் போயிட்டு அத்தை பாலை கறக்க சொல்லி நல்லா திக்கா காப்பி போட்டு எடுத்து வரேன். என்னடி சுந்தரி, இவ்வளோ கவனிக்கிறியாடி? நீ பாட்டி ஆகுமா? நான் பாட்டி ஆகும்போது இப்படிதான் பிள்ளைங்களை கொஞ்சிக்கிட்டே இருந்த, நீ கூட திட்டுவ. இன்னைக்கு நீ பாட்டி ஆகும் பாரு, இவ்வளோ கவனிப்ப. எத்த என் பேரப்பிள்ளை தான், நான் தான் பார்ப்பேன். அத்தை எனக்கு எதுவும் வேணும், உட்காருங்க அத்தை. சரி, அப்புறம் என்ன, நான் வரேன். சாயந்தரமா வரேன். ஆண்டல் போயிட்டு வரேன். சுந்தரி வரேன்டி. சரிக்கா போயிட்டு வா. இது ஒரு ஆள் இது இருந்தாலும் ஒருத்தையும் சாதிக்க முடியாது, வேசக்காரி. மா ஆண்டலை பார்த்துக்கோங்க, பாட்டி பார்த்துக்கோங்க, போயிட்டு வரேன். ஆண்டல் வரேன், என்ன வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? போயிட்டு வாங்க, எனக்கு எதுவும் வேணாங்க. போயிட்டு பத்திரமா வாங்க. சாமி போயிட்டு வாயா போ. சரவணா அம்மா பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்பு, ஓடு, நேரமாகுது. சரிம்மா போயிட்டு வரேன், வரேன்ப்பா. சரிப்பா போயிட்டு வாப்பா. பொம்பளை எல்லாம் உட்காந்துருக்க நந்தி மாதிரி குறுக்க எதுக்கு உட்காந்துருக்கீங்க? போய் ரூம்ல படுங்க போங்க. என்னையாண்டி திட்டுற, நான் மட்டும் சேமலின்னு ஓரமாக உட்காந்துருக்கானே. இங்க போவாங்கன்னா போவாங்களே, சும்மா இங்க உட்காந்துட்டு நாங்க 1000 பேசுவோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கிளம்புங்க ஃபர்ஸ்ட். ஆண்டி அம்மாவே இங்க உட்காந்துருக்கோம் சுந்தரம். சரி நீ போய் ரூம்ல படுத்துக்கையா போயா. சரிம்மா அப்பா கிளம்புறேன், நீங்க பேசுங்க. இப்போ கூட உங்க அம்மா சொன்னாதான் கேட்கறேன். அந்த கேள்வி என்னத்த மயக்க வச்சிருக்காங்க. நான் பொண்டாட்டியா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி சட்டு போட்டுன்னு ஏதாவது பிளான போடுவோம். கிளவியும் உள்ள அனுப்பணும். ஆண்டல்ல தூங்குறியா? இங்கே படுத்துக்கம்மா, ஹாலிலே படுத்துக்க. அத்தை நீ போய் ரூமுக்கு போத்த, அவ சோபாலே படுத்துட்டு காத்தோட்டமா. அதுவும் சரிதான். ஆண்டல் நீ காலை நீட்டி போட்டு தாராளமா படுத்துக்க. பாட்டி ரூம்ல போய் படுத்துக்கிறேன். சரிங்க பாட்டி. சக்சஸ், ஒவ்வொரு விக்கெட்டா க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமே பாரு ஆட்டத்தை. படுத்துக்கம்மா, நான் உனக்கு போய் ஜூஸ் ஏதாவது கொண்டுட்டு வரேன். சரிங்க